ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாலயபக்ஷம் அப்படின்ற புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசையில் நம்மளுடைய பித்ருக்களை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுறோம். அதையும் தாண்டி நம்ம இந்த குறிப்பிட்ட பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பித்ரு சாபம் எதனா இருந்துச்சுனாலும் விலகும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி எல்லா பொருளையும் எல்லாருமே தானமாக கொடுத்துட்டா அதற்கு பலன் கிடைக்காது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட பொருளை தானமாக கொடுக்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்த பலனோட சேர்த்து பல மடங்காக அந்த பலன்கள் கொடுக்கும் அப்படின்ற ஐதீகமும் நமக்கு இருக்கு. அத மாதிரி அந்த நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதியை நம்ம சிறப்பாக விரதம் இருந்து வழிபடுறோம். அதுலயும் குறிப்பாக இந்த மகாலயபக்ஷத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைக்கு பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன பொருளை தானமாக கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க தானமாக கொடுக்க வேண்டிய பொருளாக திகழது பருப்பு. எந்த விதமான பருப்பாக இருக்கலாம், அதை பருப்பை தானம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பருப்பு சாதம் நம்ம வறுமையால் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது ஒரு வேளை நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுனாலும் அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதே போல ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க கொடுக்க வேண்டிய தானம் கொடுக்க வேண்டிய பொருளாக திகழக்கூடியது மொச்சை. இந்த மொச்சையை தானமாக அவங்க கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். அதே போல புளி சாதம் இருக்கு இல்லையா, அதையும் தானமாக தரலாம். அதே மாதிரி படிப்புக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு எதனா உதவி செய்யலாம். இதுவும் நம்மளுடைய பித்ருக்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் நம்மளுடைய அந்த 12 ராசிகள் அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே சிறந்த பலன்களை கொடுக்கும்ன்றதுக்காக தான் எந்தெந்த பொருளும் என்னென்ன பரிகாரமும் சேர்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா பச்சை பயிரை தானமாக கொடுக்கணும். அதே மாதிரி பேரிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் தானமாக கொடுக்கலாம். இதுல வறுமையான நிலையில இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவி அவங்க செய்யும் பொழுதும் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே யாராவது மருத்துவ சிகிச்சைக்காக கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஒரு சில பொருட்களை அவங்களுக்கு தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது பலன்கள் எப்பயுமே அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பரிகாரம் ரொம்ப பலன்களை கொடுக்கும். அதே போல கடகராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா பச்சரிசியை தானமாக கொடுக்கணும். அப்ப பச்சரிசின்னா பச்சரிசி கொடுக்கலாம், இல்ல சர்க்கரை பொங்கல், உப்பு, பருப்பு இந்த மாதிரியான பொருட்களையும் நம்ம தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி படிப்புக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு படிப்பு உபகரணங்கள் எதனா வாங்கி கொடுக்கறதும் சால சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம். வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். போல இந்த சிம்மராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அப்படி பார்த்தோன்னா கோதுமை கொடுக்கலாம், சப்பாத்தி இந்த மாதிரி கோதுமையால செய்யப்பட்ட அந்த பொருட்களை தானமாக கொடுக்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும். பொரி, அவல், கடலை இந்த மாதிரியான பொருட்களையும் தானமாக கொடுக்கலாம். ஆடை தானமும் செய்யலாம். அடுத்தது கன்னி ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா அவங்க கொடுக்க வேண்டிய பொருளாக திகழது பாசிப்பருப்பு தானம் தரணும். அப்ப பாசிப்பருப்புன்னா பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்த செய்ய முடியும் அதை செஞ்சு கொடுக்கலாம். அடுத்த சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க பிஸ்கெட் இந்த மாதிரியான பொருட்களையும் வாங்கி கொடுக்கறதும் சால சிறந்ததாக இருக்கும். அப்ப துலாம் ராசிக்காரங்க என்னன்னு பண்ணலாம்னு பார்த்தா பால் தானம் தரணும். அதே மாதிரி கொண்டக்கடலை தேங்காய் தானம் செய்வது ரொம்ப சிறப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ட்டும். விருச்சிக ராசிக்காரங்க நெய் தானம் தரணும். ஏதாவது ஒரு பருப்பு வகையை தானமாக தருவதும் இந்த சிறந்த பலன்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதும். அடுத்தது தனுசு ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா மஞ்சள் நிற ஆடையை அவங்க தானமாக கொடுக்கணும். நீர் தானம் கொடுக்கலாம். அடுத்தது நம்ம கையால செஞ்ச எந்த ஒரு இனிப்பு பொருளாக இருந்தாலும் அதையும் அவங்க வாங்கி கொடுக்கறது சால சிறந்தது. அதே போல இந்த மகர ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா அவங்க கொடுக்க வேண்டிய பொருளாக திகழது எள் தானம் செய்யணும். அதே மாதிரி வெல்லம், பாகற்காய் இந்த மாதிரி பொருட்களை தானமாக செய்யும் பொழுது அவங்களுக்கு பலன்கள் அதிகமாகும். இப்ப கும்பராசிக்காரங்க எடுத்துட்டா கலவை சாதம், அப்ப மிக்சடு ரைஸ் எதனா இருக்கு அதுனா அது எல்லாமே கலந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். சர்க்கரை பொங்கலையும் தானமாக கொடுக்கலாம். ஆடை தானம் செய்யறது மிக சிறப்பாக இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மீன ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா அவங்க மோர் தானம் செய்யறது சிறந்த பலன்களை கொடுக்கும். நீர், கொண்டை கடலை ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை தானமாக செய்யும் பொழுது சேர்த்து கொடுக்கும் பொழுது பலன்கள் அதிகமாகும். பொதுவாக எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி
பொதுவாகவே அமாவாசை தினத்துல நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த தானம் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய வழியாக திகழும் அப்படின்றதும் புண்ணிய காரியங்களை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதும் இருக்கு. அந்த ஒருத்தங்களை யாருக்காவது கொடுக்குறோமோ அந்த ஒருத்தவங்களாக நம்மளுடைய முன்னோர்களும் வந்து இருப்பாங்க அப்படின்றதும் ஐதீகம் இருக்கு. அதனாலதான் அந்த குறிப்பிட்ட தினங்களை நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த எந்தெந்த ராசிங்காரங்கள் என்னென்ன பொருளை தானமாக கொடுக்கும் பொழுது பலன்கள் அதிகமாகும் அப்படின்றத தெரிஞ்சும் நீங்க தானம் கொடுக்கும் பொழுது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருங்க பித்ரு சாபத்தால எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமலும் இருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட அந்த ராசிக்காரங்க என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை தானமாக கொடுக்கும் பொழுது நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை அன்றைய தினம் ஏற்படுத்தும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.